வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல நம்ம இலக்கணத்துல காலம் பத்தி படிக்க போறோம். காலம் வந்து 3 வகைப்படும் இல்லையா? என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்ப அந்த 3 காலத்தை நம்ம பார்க்கலாமா? இந்த 3 காலம்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம்னா என்ன? இறந்த அப்படின்னா என்னது? இறந்துருச்சு அந்த காலம். அப்ப என்னது? முடிந்து காலம், முடிஞ்சு போச்சு அந்த காலம். நேற்று இல்லையா, போன வாரம், போன மாதம், போன வருடம், இது எல்லாமே என்னது? இறந்த காலம். இறந்துருச்சு அந்த காலம். அதே என்னது? இறந்த காலம். புரியுதுங்களா? நிகழ்காலம்னா என்னது? நிகழ்ந்துகிட்டு இருக்க காலம். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது நிகழ்காலம். இப்ப நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிகழ்காலம். இப்ப நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிகழ்காலம். அதாவது நிகழ்ந்துகிட்டு இருக்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத குறிக்கிறது நிகழ்காலம். புரியுதுங்களா? சரி. எதிர்காலம். எதிர்காலம்னா என்ன? எதிர்காலம்னா நாளைக்கு நான் வந்துட்டு ஊருக்கு போவேன், நாளைக்கு நான் வந்துட்டு சினிமாவுக்கு போவேன், நாளைக்கு நான் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுவேன். அப்போ நடக்க போறதை சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து எதிர்காலம். புரியுதுங்களா? அப்போ நடந்து முடிந்ததை சொல்வது இறந்த காலம், நடந்து கொண்டிருப்பதை சொல்வது நிகழ்காலம், நடக்க போவதை சொல்வது எதிர்காலம். புரியுதுங்களா? அத இந்த 3 காலங்கள். இப்போ இந்த 3 காலங்களுக்கும், இந்த 3 காலம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு வார்த்தைகள்ல நீங்க வந்துட்டு சொல்லணும் இல்லையா, வார்த்தைகள்ல உணர்த்தணும், வெளிப்படுத்தணும் இல்லையா, அது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, செய். இந்த செய் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு வினை சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல், வினை சொல், செய். சரி, இந்த செய்ங்கிற சொல்ல இறந்த காலத்துல எப்படி சொல்லலாம்? செய்தான். நேற்று அவன் செய்தான். புரியுதா? நிகழ்காலத்துல செய்கின்றான், இன்று அவன் செய்கின்றான் இல்லையா? எதிர்காலத்துல செய்வான், நாளை அவன் செய்வான். புரியுதுங்களா? செய்தான், செய்கின்றான், செய்வான். இப்ப இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த விளையாடு அப்படிங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல், விளையாடு. இதை இறந்த காலத்தில் நம்ம சொல்லும் போது விளையாடினான், நேற்று அவன் விளையாடினான். நிகழ்காலத்தில் சொல்லும் போது இன்று அவன் விளையாடுகிறான், விளையாடுகிறான். நாளை, நாளை சொல்லும் போது பாருங்க, நாளை அவன் விளையாடுவான், நாளை அவன் விளையாடுவான். புரியுதுங்களா? அப்போ நடந்து முடிந்ததை சொல்வது இறந்த காலம், நடந்து கொண்டிருப்பதை சொல்வது நிகழ்காலம், நடக்க போவதை சொல்வது எதிர்காலம். இது நீங்க வந்துட்டு இந்த வினைச்சொல் ரொம்ப முக்கியம். இந்த வினைச்சொல் இருக்கு இல்லையா, பற, நட, சாப்பிடு, விளையாடு, எழுது, படி, இது எல்லாமே என்னது? வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை நீங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் இறந்த காலத்துல எப்படி எழுதுறது, நிகழ்காலத்துல எப்படி எழுதுறது, எதிர்காலம்னா எப்படி எழுதுறது நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய அம்மா அப்பாட்ட, அண்ணன் அக்காட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு அது ஈஸியாக இந்த காலம் புரிஞ்சிடும். ஏன்னா இந்த காலம் வந்து நம்மளுக்கு ஆங்கிலத்திலையும் வரும். அப்போ உங்களுக்கு தமிழ்ல எளிதாக புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆங்கிலத்துல படிக்கிறது இன்னும் எளிதாக இருக்கும். புரியுங்களா? இப்ப நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.